Hi friends, last video la வந்து perceptron na என்னன்னு பார்த்தோம். இதுல continuationல activation function na என்னன்னு பார்க்க போறோம். So 5th unit பொறுத்தவரையும் friends உங்க syllabusல கொடுத்திருக்க எந்த bookலயும் டைரக்டா கம்ப்ளீட்டா கவர் ஆகல. So ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன machine learning deep learning பொறுத்தவரையும்னா நம்ம எந்த இடத்துல படிச்சாலும் விஷயங்கள் ஒண்ணா தான் இருக்கும். So foreign author bookல படிச்சாலும் activation function அதே மாதிரி தான் இருக்கும். local authorலயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன்ல நீங்க எந்த ரிலையபிள் வெப்சைட்ல படிச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இங்கே கவர் பண்ற வந்து ஆன்லைன்லேருந்து இருக்கிற ரிசோர்சஸ் ரிலையபிள் சைட்ஸ்லேருந்து மட்டும்தான் கண்டென்ட் கவர் பண்றேன். ஸோ இதையும் உங்க காலேஜ்ல என்ன நடத்துறாங்களோ அதையும் மேப் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ மோரல்லஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ பெர்செப்ட்ரான்ல நம்ம என்ன பார்த்தோம்? இது என்னோட நோட். இந்த நோட்ல ஒரு இன்புட் வருது. இன்புட் கூட அடிஷ்னலா ஒரு வெயிட் இருக்கு. ஸோ x1 w1. ஸோ x1 w1 எனக்கு இங்க கிடைச்சிருது. இதை வந்து நான் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுறேன். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்னவா வேணா இருக்கலாம். ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்னா ஃபண்டமெண்டலி என்ன? எனக்கு ஒரு வெயிட்டட் சம் கிடைக்குது. ஸோ அந்த வெயிட்டட் சம்மை நான் என்ன பண்றேன்? ஸோ வெயிட்டட் சம் தான் என்னோட x1 w1. இந்த வெயிட்டட் சம்மை நான் என்ன பண்றேன்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்றேன்? என் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்றேன். ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட நீட் என்ன? ஸோ ஏன் நம்மளால நார்மல் லீனியர் ரிக்ரெஷன் வச்சு பண்ண முடியாதா? சார் வெயிட்டட்ல எனக்கு x1 w1 கிடைக்குது. இந்த x1 w1 வேல்யூவே நான் நெக்ஸ்ட் லேயருக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னா, ஸோ என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ரியல் டைம்ல ரியல் லைஃப்ல இருக்கிற எல்லா டேட்டா செட்டும் லீனியர்லி செப்பரபிளா இருக்காது. ஸோ நான் லீனியரா இருக்கிற டேட்டா செட் வந்து நிறைய இருக்கும். ஸோ நான் லீனியர் டேட்டா செட்ல என்னால நார்மலா லீனியர் ரிக்ரெஷனோ லீனியர் பேஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா நான் லீனியர் பேஸ்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வெயிட்டட் சம் டு ஸ்பெசிஃபிக் அவுட்புட். ஸோ இதை வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு வெயிட்டட் சம்மை வேற ஒரு வேல்யூக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. அதனால இதை டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு சில இடத்துல நீங்க நெட்ல பார்க்கும்போது ஸ்குவாஷிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏன் ஸ்குவாஷிங் ஃபங்க்ஷன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்மாய்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சிக்மாய்டுக்கு நீங்க என்ன வேல்யூ வேணா கொடுங்க, என்ன வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 0 to 1 கிடைக்கும். அப்ப irrespective of the weighted sum, irrespective of the input, I get an output based on the desired range. எனக்கு என்ன ரேஞ்ச் தேவையோ அந்த ரேஞ்ச்குள்ள எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அப்ப அது இன்புட் என்ன பண்ணுதுன்னா ஸ்குவாஷ் பண்ணுது. ஸோ அவுட்புட் வந்து இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால இதை ஸ்குவாஷிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ப்ரீவியஸ் வீடியோவில் ஹிடன் லேயர்னா என்னன்னு பார்த்தோம். ஜென்ரலி இருக்கிற எல்லா ஹிடன் லேயர்ஸ்லையும் சேம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கீ பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைக் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா லைக் ஒரு ஸ்டோரி மாதிரி டெவலப் பண்ணிட்டே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரலி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்றத பத்தி பேசுவோம். நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் செம்ல டிஃபரன்சியேஷன் படிச்சிருக்கோம்ல. என்னால எல்லா லீனியர் ஃபங்க்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஆக்டிவேஷன் வேறஸ் நான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இருக்கிற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். டிஃபரன்ஷியேஷனோட நீட் என்ன? நீட் என்னன்னா நம்ம ஃபர்தரா இப்போ ஃபியூச்சர்ல பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் படிப்போம். ஸோ பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த W1 இருக்குல்ல, W1 W2 W3 தட் இஸ் என் நெட்வொர்க்கோட வெயிட்ஸ். அந்த வெயிட்ஸை தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுறதுக்காண்டி பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணோம். இந்த பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் வந்து டிஃபரன்சியேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதனால நான் யூஸ் பண்ணுற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். டிஃபரன்ஷியபிளாக இருந்தால் மட்டும்தான் என்னால் பேக் ப்ராபகேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஃபரன்ஷியபிளாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் இதுலேருந்து என்னால் எஃப் டேஷ் எக்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றுமே இல்லை. தென் ஓவராலாக டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் 3 இருக்கு. ஒன்று வந்து பைனரி ஸ்டெப், செகண்ட் வந்து பைனரி ஸ்டெப், லீனியர், நான் லீனியர். நான் லீனியருக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்கு. நம்ம 10ம் பார்க்க போகல. பைனரி ஸ்டெப்னா என்ன, லீனியர்னா என்ன, தென் நான் லீனியர்ல 3 ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இது தவிர ஏதாவது வேணும்னா நெட்ல ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன். இது என்னோட இன்புட்னா என்னோட x1 w1. இதை நான் என் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா லைக் இது வந்து சிக்மாய்டோட கர்வ். ஸோ சிக்மாய்ட் கர்வ் மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், ஸ்பெசிஃபிக் ரேஞ்சில் கிடைக்கும். அந்த வேல்யூ நான் அவுட்புட்
அவுட்புட்டா கொடுத்துரும் அந்த நோடோட அவுட்புட்டா. ஓகே, இது கீ பாயிண்ட்ஸ். நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும், ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா த்ரெஷோல்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு ஒரு நோட் இருக்கு, அந்த நோட்லேருந்து ஒரு அவுட்புட் வேல்யூ கிடைக்கிது. ஸோ இந்த அவுட்புட் வேல்யூ கிடைக்கும் பொழுது லைக் இந்த நோடுக்கு ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் அலாங் வித் வெயிட்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு x1 w1 வச்சுக்கோங்க. இங்கே என் வெயிட்டட் சம் என்ன x1 w1 ஆயிடும். ஸோ பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த x1 w1 எனக்கு கிடைக்கிற வேல்யூ, ஸோ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக்கான த்ரெஷோல்டோட அதிகமா இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதை ஜென்ரல் நோட்டேஷன் எப்படி எழுதுவோம் அப்படின்னா f of x equal to 1. ஸோ 1னா என்ன சொல்றோம், நம்ம பைனரி கிளாசிஃபிகேஷன்ல ரெண்டு கிளாஸ் இருக்கு. ரெண்டு கிளாஸ்ல லைக் செகண்ட் கிளாஸ் அதை எப்போ பாயிண்ட் பண்ணோம்னா இஃப் மை எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ இந்த டெஃபினிஷனுக்கு என் த்ரெஷோல்ட் வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் வந்து 0ன்னு எடுத்துருக்கு. எக்ஸ் என்ன வேணா இருக்கலாம். ஸோ இதை பொறுத்தவரையும் த்ரெஷோல்ட் 0. அப்போ 0 இது எப்போ எக்ஸ் லெஸ் தேன் 0 இருக்கும் போது. சார் த்ரெஷோல்ட் 0வா தான் இருக்கணுமா? இல்லை, தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த த்ரெஷோல்டு என்ன வேணா இருக்கலாம். ஸோ இதே மாதிரி ரெண்டு கிளாஸ் இருக்கு. இங்கே எக்ஸ் கிரேட்டர் தேன் 0.6 இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். எக்ஸ் லெஸ் தேன் 0.6 இருந்தால் 0 கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷனில் ரொம்ப பேசிக்காக வெறும் த்ரெஷோல்டு பேஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன். த்ரெஷோல்டுக்கு மேலே இருந்தால் அந்த கிளாஸ், இல்லைனா இந்த கிளாஸ், இப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட கீ பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் இருக்கும் பாருங்க. பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அ த்ரெஷோல்ட் வேல்யூ that decides whether a neuron should be activated or not. So activated or notனா லைக் அந்த நோட்ல இருந்து எனக்கு ஏதாவது அவுட்புட் கிடைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் மட்டும் நம்ம பண்ணுவோம். Then the input fed to the activation function is compared to a certain threshold. ஸோ த்ரெஷோல்டோட கிரேட்டரா இருந்தா நியூரான்ல இருந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கும், இல்லை அப்படின்னா நியூரான்ல இருந்து எனக்கு 0 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. ஆனால் இதுல இருக்க டிராபேக் என்னன்னா இட் cannot be used for multi-class classification problem. இது ஃபர்ஸ்ட் டிராபேக். செகண்ட் டிராபேக் என்ன அப்படின்னா இங்க வந்து gradient of the step function is 0. gradient என்ன டெரிவேட்டிவ். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் த ஸ்டெப் ஃபங்க்ஷன் 0 இருந்தால் என்ன டிராபேக், விச் காசஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் இன் பேக் ப்ரோபகேஷன் ப்ராசஸ். ஸோ பேக் ப்ரோபகேஷன் அல்காரிதம்ல நான் என்ன சொன்னேன், எனக்கு டெரிவேட்டிவ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அது அப்படின்னு சொன்னேன். இங்கே கிரேடியன்ட் ஒரு டெரிவேட்டிவ் 0வா இருக்கிறதுனால என்னால் பேக் ப்ரோபகேஷன் டைரக்டா அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்புட்ல என்ன வருதோ அந்த இன்புட்டை அப்படியே கொடுத்துரும். ஸோ இதோட கிராஃப் பாருங்களேன். x2ஆ இருந்துச்சு அப்படின்னா y2, x4ஆ இருந்தா y4, x6ஆ இருந்தா y6. இதே மாதிரி நெகட்டிவ் சைட் x-2ஆ இருந்தா y-2, x-4ஆ இருந்தா y-4. ஸோ லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் நான் என்ன இன்புட் தரணும் அதே இன்புட் தான் இங்க. ஆனால் இதோட டிராபேக் என்ன, ரெண்டு டிராபேக். ஒன்று வந்து இதோட கிரேடியன்ட் 0. ஸோ கிரேடியன்ட் ஏன் 0 ஏன்னா எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு, அதனால கிரேடியன்ட் 0. கிரேடியன்ட் 0வா இருந்தால் வழக்கம் போல பேக் ப்ரோபகேஷன் அல்காரிதம் அப்ளை பண்ண முடியாது. தென் இட் cannot handle non-linear data. ஸோ நான்-லீனியர் டேட்டாவா இருந்தால் என்னால் இந்த லீனியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதோட கீ பாயிண்ட்ஸ், லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ நோன் as நோ ஆக்டிவேஷன் ஆர் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். இது ஒன்றுமே இல்லை, கிடைக்கிற இன்புட்டை இன்டூ 1 பண்ணி தரும். ஸோ வேர் த ஆக்டிவேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த இன்புட். ஸோ இன்புட்ல என்ன கொடுக்குறோமோ அதே வேல்யூ எனக்கு வெளியே போகும். த ஃபங்க்ஷன் டசன்ட் டூ எனிதிங் டு த வெயிட்டட் சம் ஆஃப் த இன்புட். ஸோ என்ன வேல்யூ அது கிடைக்குதோ அதே வேல்யூ அது வெளியே கொடுத்துரும். whereas two major problems என்ன இதில், இட்ஸ் நாட் பாசிபிள் டு யூஸ் பேக் ப்ராபகேஷன். ஏன், பிகாஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஏன்னா f of x equal to x அப்படின்னு நம்ம எழுதணும்னா இதோட எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன 1 ஆயிடும். ஸோ டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால என்னால் பேக் ப்ராபகேஷன் அல்காரிதம் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா all layers of the neural network will collapse into one if a linear activation function is used. இவங்க என்ன சொல்ற வராங்க அப்படின்னா நம்ம லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எல்லா லேயர்லையும் யூஸ் பண்ணால் ஃபைனலா 50 லேயர் இருந்தாலும் 50th லேயர் would be a linear function of the first layer. நம்ம என்ன பண்றோம், ஜஸ்ட் கொடுக்குற வேல்யூ பாஸ் ஆன் பண்ணிட்டே இருக்கோம், அதுல வேற ஒன்றும் பெருசா பண்ணவே இல்லை. அப்ப அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லேயர்
இல்லை என்ன ரிசல்ட் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி என் லாஸ்ட் லேயர் வரையும் இருக்கும். ஸோ ஜென்ரலி சொல்ல போனா என் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் டர்ன்ஸ் த நியூரல் நெட்வொர்க் இன்டு ஜஸ்ட் ஒன் லேயர். ஸோ பெரிய லெவல் டிஃப்ரென்சேஷனோ ஒரு டிமார்கேஷனோ எனக்கு கிடைக்காது எப்போ நான் லீனியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஸோ நான் லீனியர்னா என்ன, நான் லீனியரில் ரெண்டு மெயின் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் வந்து தே அலோவ் பேக் ப்ராபகேஷன். ஏன்னா டெரிவேட்டிவ் என்னால் கண்டுபிடிக்க முடியுது, அதனால பேக் ப்ராபகேஷன் நம்ம அலோவ் பண்ணுறோம். செகண்ட் வந்து they allow the stacking of multiple layers of neurons as the output would now be a non-linear combination of input passed. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் ஒரு நியூரான்லேருந்து நான் அப்ளை பண்ணுற ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி எனக்கு வேற ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தோட காம்பினேஷன் நான் சேர்த்தேன்னா எனக்கு ஒரு நான் லீனியர் காம்பினேஷன் கிடைச்சிரும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், சிக்மாய்ட். சிக்மாய்டோட கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ வில் பி பிட்வீன் 0 to 1. அதுக்கப்புறம் இதோட ஃபங்க்ஷன் f of x can be written as 1 by 1 plus e power minus x. ஸோ இந்த ரெண்டு கீ பாயிண்ட் இந்த டயக்ராம், இந்த மூணு விஷயங்கள் சிக்மாய்டில் ஞாபகம் வந்தால் போதும், வேற எதுவும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஸோ சிக்மாய்டில் என்ன 0 to 1, ஸோ f of x என்ன 1 by 1 plus e power minus x. அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் ஒரு எஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஒரு எஸ் மாதிரி இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி கர்வ். ஸோ இது சிக்மாய்டோட கர்வ், சிக்மாய்டோட key points. So it is commonly used for models where we have to predict the probability as an output. ஏன் எங்கெல்லாம் நம்ம probability யூஸ் பண்ற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல சிக்மாய்டு யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலாம், இதுலேருந்து எனக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்போதுமே to be between 0 to 1, அதனால சிக்மாய்டு என்னால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ், ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள், அதை என்னால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால பேக் ப்ராபகேஷன்லையும் என்னால் அல்காரிதம் நல்ல எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகும். தென் drawbacks என்னன்னா, ஃபர்ஸ்ட் drawback வந்து vanishing gradient problem. vanishing gradient problemனா என்ன நம்ம டீடைல்டா பார்ப்போம், அங்க பார்க்கலாம். Then second point என்னன்னா, the output of the function is not symmetric around 0. So output not symmetric around 0 னா என்ன அர்த்தம்னா, இப்போ next tan h function பார்ப்போம். tan h ஓட range வந்து -1 to 1. அப்ப அந்த curve வந்து 0ல கட் ஆகி, ஸோ இப்படி 0 மிட் பாயிண்டா இருக்கும், -1 to 1 போகும். ஆனா இங்க சிக்மாய்டு வந்து 0 to 1னால இட் இஸ் நாட் சிமெட்ரிக் அரௌண்ட் 0. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்ல, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இட் வுட் பி சிமெட்ரிக் அரௌண்ட் இட்ஸ் மீன். இங்க வந்து 0 சென்ட்ரிக்கா இல்ல அது. ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, அவுட்புட் ஆஃப் ஆல் த நியூரான்ஸ் வில் பி ஆஃப் சேம் சைன். ஏன்னா இது கொடுக்குற வேல்யூவே 0 to 1 தான் கொடுக்குது, நெகட்டிவ் வேல்யூஸே கொடுக்கல. ஸோ கொடுக்குற எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவா தான் இருக்கு. அதனால training of the neural network would be more difficult and bit unstable. So just key point ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். Next tan h function. So tan h functionல என்ன, first value -1 to 1. Next function. So function என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x equal to e power x minus e power minus x by e power x plus e power minus x. இது என்னோட tan h. So tan h ஓட main advantage பார்த்தீங்கன்னா it gives values between -1 to 1. இது என்னோட டயக்ராம். ஸோ அதே எஸ் கர்வ் தான் இருக்கும் சிக்மாய்ட் மாதிரி, ஆனால் -1 to 1 போகும். ஸோ கீ பாயிண்ட்ஸ், tan h ஃபங்க்ஷன் இஸ் வெரி சிமிலர் டு த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன், அது தெரியும். அண்ட் ஈவன் ஹஸ் த சேம் ஷேப் வித் த டிஃபரன்ஸ் இன் அவுட்புட் ரேஞ்ச் ஆஃப் -1 to 1. ஸோ இதான் மெயின் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் சிக்மாய்ட்ல என்ன ட்ராபேக் இருந்துச்சு, அவுட்புட் இஸ் நாட் 0 சென்டர்ட். whereas இங்க tan hல -1 to 1 நான் போறதுனால my output is 0 centered. அதனால strong correlation. So correlation நம்ம FDS சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம். ஆனா -1 to 1 இருக்கிறதுனால லைக் அவுட்புட் வேல்யூஸ் வந்து ஸ்ட்ராங்லி நெகட்டிவ்னு சொல்லலாம், நியூட்ரல்னு சொல்லலாம், இல்லை ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். ஏன்னா -1லேருந்து +1 வரையும் போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹிடன் லேயர்ஸ்ல நம்ம tan h அப்ளை பண்ணாலும் கிடைக்கிற வேல்யூ வந்து -1 to 1 எனக்கு கிடைக்கும். அப்போ நான் மீன் கம்ப்யூட் பண்ணேன் அப்படின்னா லைக் நிறைய இடத்துல ஸோ -1 to 1 கிடைக்கிறதுனால நான் ஆவரேஜ் அவுட் பண்ணேன், எனக்கு ஓவரால் மீன் வந்து க்ளோஸ் டு 0 வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா, என் டேட்டா வந்து சென்டராயிடும். சென்டரிங் பண்ணிட்டு நம்ம ஆப்வியஸாக நெக்ஸ்ட் லேயரோட லேர்னிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஈஸியாக ஆகிடும். ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்ட்ராக்டாக உங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஓவர் டைம் நீங்கள் இதை படிக்க உங்கள் மைண்டில் கான்செப்ட்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ மெயினாக என்ன ரேஞ்ச் கொடுக்குது, மெயின் அட்வான்டேஜ் என்ன. ஸோ இங்கே ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட்ல ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுல வேல்யூ நமக்கு எப்படி கிடைக்கும்னா, எய்தர் எனக்கு 0 கிடைக்கும், இல்லைன்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்தனா எக்ஸ் கிடைக்கும். ஸோ மேக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ். இந்த கர்வ் பாருங்களேன், நம்ம லீனியரோட கர்வ் எப்படி பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, லீனியர் ஃபங்க்ஷனோட கர்வ் இப்படி இருந்துச்சு. இங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த போர்ஷன் இருக்குல்ல, நான் ஏரோ மார்க் போடுற போர்ஷன், இந்த ஏரோ மார்க் போடுற போர்ஷனை மட்டும் என்ன பண்ணிட்டோம், இங்க 0வோட மேப் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 0வோட மேப் பண்ணிட்டோம். அப்ப ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட்ல என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸ் ஆஃப் 0, எக்ஸ். சார் இப்படின்னா என்ன? இப்ப சப்போஸ் எக்ஸ் வேல்யூ வந்து -20 இருந்தா எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ல என்ன கிடைக்கும், மேக்ஸ் ஆஃப் 0, -20. இதோட வேல்யூ என்ன, 0. இதே வந்து என் எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், மேக்ஸ் ஆஃப் 0, 15 equal to 15. ஸோ சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வா இருந்தால் எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 0வா இருந்தால் எனக்கு 0ங்கிற வேல்யூ கிடைக்கும். எவ்வளவுதான் மோட்டிவ். ஸோ ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட்ல என்ன அப்படின்னா, எக்ஸ் லெஸ் தேன் 0வா இருக்கும்போது நம்ம அங்கேயே கட் டவுன் பண்ணிடுறோம், அதை கீழே போக விட்டுறதே இல்லை நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல. ஆனால் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வா இருந்தால் எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ எனக்கு ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட்ல கிடைக்கும். இதோட கீ பாயிண்ட்ஸ். ஸோ ReLU stands for rectified. Although it gives an impression of a linear function, ReLU has a derivative function. ஸோ அதை நம்ம டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனும் நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஸோ டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக பேக் ப்ராபகேஷன் பண்ண முடியும். ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, இட் டஸ் நாட் ஆக்டிவேட் ஆல் த நியூரான்ஸ் அட் த சேம் டைம். இங்கே என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு செட் ஆஃப் நியூரான்ஸ் இருந்துச்சு, நோட்ஸ் இருந்துச்சுன்னா எல்லா நோடும் அட் சேம் டைம் ஆக்டிவேட் ஆகாது. எந்த நோட்லாம் டீஆக்டிவேட் ஆகும், நியூரான்ஸ் வில் பி டீஆக்டிவேட்டட் இஃப் த அவுட்புட் ஆஃப் த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் லெஸ் தேன் 0. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு நோட் இருக்கு, இது ஒரு நோட் இருக்கு. இங்கே நான் கம்ப்யூட் பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் -4 கிடைக்குது, இங்கே கம்ப்யூட் பண்ணும்போது 5 கிடைக்குது. அப்ப இது ஆக்டிவேட் ஆயிடும், இது டீஆக்டிவேட் ஆயிடும். ஏன் டீஆக்டிவேட் ஆயிடுது, ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட்ல நம்ம -4 டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது 0 கிடைச்சிரும். அதனால இந்த நோடு வந்து டீஆக்டிவேட் ஆயிடும், இந்த நோடு ஆக்டிவேட் ஆகும். தென் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, லைக் நியூரல் நெட்வொர்க் ரொம்ப பெருசா இருக்கும், நம்பர் ஆஃப் நோட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனால் நம்ம ReLU யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய நியூரான் வந்து டர்ன் ஆஃப் ஆயிடுது, டீஆக்டிவேட் ஆயிடுது. அதனால இட் இஸ் மோர் கம்ப்யூட்டேஷனலி எஃபிஷியன்ட். மற்ற ஃபங்க்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது நிறைய நோடு வந்து டீஆக்டிவேட் ஆகிறதுனால இது வந்து கம்ப்யூட்டேஷனலி எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரலாக ReLU நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கிரேடியன்ட் டிசென்ட் ஒரு அல்காரிதம் நம்ம படிப்போம், அதோட கன்வர்ஜென்ஸ் வந்து டுவர்ட்ஸ் குளோபல் மினிமம் வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஸோ ஜஸ்ட் ReLU accelerates the convergence of gradient descent. ஸோ ஃபாஸ்டா எனக்கு என்ன மினிமம் வேல்யூ தேவையோ அதை நோக்கி இது போக வைக்கும். ஆனால் மெயின் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டையிங் ReLU ப்ராப்ளம். இதை சால்வ் பண்ண என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, லீக்கி ReLU. ஆனால் இதெல்லாம் உங்கள் ஃபாரின் ஆத்தர் புக்கில் இல்லாதனால இதெல்லாம் நான் கவர் பண்ணல. ஸோ பை சான்ஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது ஓவராலா நம்ம பார்த்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து என்னோட லீனியர் ஃபங்க்ஷன், பைனரி ஸ்டெப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் இது என்னோட சிக்மாய்ட் ஃபங்க்ஷன், tanh ஃபங்க்ஷன், ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட். இதெல்லாம் நம்ம பார்க்கல. ஸோ டயக்ராம்ஸ் இந்த ஸ்லைடு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா கூட போதும். பேரு, டயக்ராம், ஈக்குவேஷன், டெரிவேட்டிவ் வேணும்னா டெரிவேட்டிவ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும்னா. ஒண்ணுமே இல்லை, எஃப் ஆஃப் எக்ஸோட டெரிவேட்டிவ் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதே மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும். ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் காலமோட வேல்யூ கிடைக்கும். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்ல இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.